ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை சீமையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்துல இரவு நேரத்துல ஒரு வாலிபருக்கு துஷ்டாவியால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்ற உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதுல போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை சீமையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்துல 1995 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது கென்னடி அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் இந்த கென்னடி மற்றும் அவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு கூட்டு குடும்பத்தை தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கிராமத்துல இவங்களுடைய குடும்பமும் இவங்களுடைய அப்பாவுடைய தம்பி இருக்காரு இல்லையா, இவங்களுடைய சித்தப்பா, அவங்களுடைய குடும்பமும் ஒன்றாக தாங்க கூட்டு குடும்பமா வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சமயத்துல கிட்டத்தட்ட அந்த 1995 காலகட்டத்தில் இந்த கென்னடி என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா கல்லூரியில தாங்க படிச்சுட்டு இருந்திருக்காரு, தேர்ட் இயர். அப்படி படிச்சுட்டு இருக்க அந்த டயத்துல வந்து எப்பவுமே உங்களுடைய வீடு இருக்கு பார்த்தீங்களா, உங்க வீட்டுல இருந்து அந்த கல்லூரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 to 17 கிலோமீட்டர் தாங்க இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சேராட்டம் அந்த அளவுக்கு கிடையாதுங்க. பஸ் இருக்குது, மினி பஸ் இருக்குது, இன்னொன்னு ஆட்டோ வந்து இந்த மீட்டர் கணக்குல ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, 150 ரூபா 200 ரூபா அப்படின்ற கணக்குல ஓட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்டோ தாங்க ஓடிட்டு இருக்குது. அந்த சமயத்துல அவங்க வந்து டெய்லி வந்து பஸ் பாஸ் வச்சிருக்காங்க, அதனால பஸ்ல தான் போயிட்டு இருக்காரு. அப்படி பஸ்ல போயிட்டு இருக்க அன்றைய நேரத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பஸ் பூரா அந்த பேருந்துகள் பூரா ஓடாது அப்படின்றனால ஏதோ முழு கடையெடுப்பு அப்படின்றனால பந்துன்னு போட்டிருக்காங்க. அப்படி பந்துன்னு அறிவிச்சதுனால இவருக்கு வந்து காலையிலே கல்லூரிக்கு போய் ஆகணும் அப்படின்றதுனால கல்லூரிக்கு கிளம்பி போயிட்டாருங்க. கிளம்பி போயிட்டு அந்த கல்லூரியில எல்லாம் படிப்பை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு முடிச்சுட்டு அந்த கல்லூரியை விட்டுட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இவருடைய ஊருக்கு இந்த சுற்றி இந்த சிவகங்கை முழுக்க பஸ் ஓடாது அப்படின்றதுனால எந்த ஒரு பேருந்துமே அவங்களுடைய பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கலையாங்க. அந்த சமயத்துல இவர் வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க, ஆனா எந்த ஒரு பஸ்ஸும் வரல அப்படின்றதுனால என்னடா அது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்டிருக்க வாட்சை போய் பாக்குறாங்க. அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி இருந்திருக்குங்க, மாலை நேரம். அதனால இவர் என்ன பண்றாருன்னா இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணோம்னா ஒன்றும் நடக்க போறது கிடையாது, அதனால ஆட்டோ ஏதாவது இருந்தா கூட நம்ம பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட அவர் நினைச்ச மாதிரி ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு ஆட்டோ இவர் நிக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு ஆட்டோ வந்துருதுங்க. அப்படி அந்த ஆட்டோ இவர் நிக்கிற இடத்துக்கே வந்ததுக்கு அப்புறம் இவர் எங்க போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோல ஏறி உட்காராருங்க. கிட்டத்தட்ட அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு போகக்கூடிய ஊருக்கே அந்த ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க. அப்படி இவங்க ஊருக்கே கிளம்பி போகலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோவை எடுத்துட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய சிவகங்கையில இருந்து அந்த கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவு தாங்க இருந்திருக்கும். அப்படி போயிட்டு இருக்கலாம். அன்றைய நேரத்தை பாத்தீங்கன்னா தோராமா ஒரு 7:30 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து அப்படியே நின்றுதுங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஆட்டோ டிரைவர் கீழே இறங்கி செக் பண்றாருங்க. டயர் பஞ்சரா போயிடுச்சுங்க. உடனே ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பந்து தம்பி, நான் தெரியாதரமா உன்னை ஏத்திட்டு வந்துட்டேன், பேசாம நான் அங்கேனுக்குள்ளே உன்னை வேற இடத்துல ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கனுக்குள்ளே நிப்பாட்டினா நேரம் என் வீட்டுக்காக போயிருப்பேன். இந்த இடத்துல வேற எந்த கடையும் கிடையாது, அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா, நான் வேற யாரையா வச்சு கூட நான் இது பண்ணிக்கிறேன், உன் வீடு இங்க இருந்து எவ்வளவு தூரம் பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கென்னடி இருக்காரு இல்லையா, அவரை பார்த்து கேட்கிறாருங்க. உடனே கென்னடி என்ன சொல்றாருன்னா, அண்ணா ஒண்ணும் இல்லைண்ணா, இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தானே இருக்கும், என்ன ஒன்று நான் அந்த நேரத்தில் நான் நடந்து போனதே கிடையாது, பஸ்ஸில் போனேன்னா ஸ்ட்ரைட்டாக நான் வீட்டுக்கிட்டே இறங்கிருக்குவேன், இதுதான் முதல் தடவைண்ணா அப்படின்ட்டாருங்க. உடனே ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ நிற்கிற பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா இந்த நேரத்தில் வந்து எந்த வண்டி வரப்போகிறது கிடையாது, ஒருவேளை ஏதாவது 2 வீலர் ஏதாவது வந்துச்சுன்னா ஏறி போயிருங்க, பந்த் அப்படின்றதுனால இன்னைக்கு வண்டி ஓடாதுன்னு உனக்கே தெரியும்ல, நீ காலையில் யோசிச்சிருக்கணும் தம்பி, வரலாமா வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் வந்திருக்கணும், தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. உடனே கென்னடிக்கு கோவம் வந்துருச்சுங்க. அப்படி கென்னடி அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னங்கண்ணா நீங்கள் தான் நான் வந்து ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, காசு தான் நான் தரேன்னு சொல்லியிருந்தேன், மீட்டருக்கு எக்ஸ்ட்ராவே நான் தரதான் நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்படி ஆட்டோ ரிப்பேர் ஆகும் நான் என்ன நினச்சா பார்த்துருப்பேன், காலையில் நீங்கள் வண்டி எடுக்கிறப்ப நீங்கள் செக் பண்ணியிருக்கணும், இப்போ என்னன்னா என்னைய பார்த்து நீங்கள் நடந்து போ அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு இந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன பார்க்க அப்படி பண்ணுவேன், நான் வண்டி எந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு நான் எப்பயும் கூட உன்னை கூட்டிட்டு வந்தேன், ஆனால் அப்படி பிரச்சனை ஆனது உனக்கு மட்டும் இல்லப்பா, ஆட்டோ பஞ்சர் ஆனதுக்கப்புறம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குன்னு ஒரு சில வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கு பிறகு கென்னடி என்ன பண்றாருன்னா, பாதி காசு மட்டும் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு இவர் நடந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாருங்க. அதுக்கு பிறகு அந்த ஆட்டோ டிரைவர் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு 1/4 கிலோமீட்டர் தாங்க தாண்டி போயிருப்பாரு. அப்படி தாண்டி போனதுக்கு அப்புறம் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா அது பஸ் வரல ஆட்டோ வரல, சரி ஒரு 2 வீலர் கூட வரலையா, நம்ம எப்படியே நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காருங்க. அன்றைய நேரத்தை பார்த்தீங்கன்னா தோராமா ஒரு 7:45 இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இவர் நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்க இவருக்கு பேரெதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்பொழுதுதாங்க நடக்க ஆரம்பிக்குது. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெருவிளக்குகளாக அந்த அளவுக்கு இருக்காதுங்க. அதுவும் அந்த ரோடு அப்படின்றதுனால வந்து இந்த சாலையில் வந்து எந்த ஒரு விளக்கு அந்த இதுவும் கிடையாது. கருகுமுன்னு இருட்டாதாங்க அந்த புதர்கள் மண்டி போய் தாங்க கிடந்திருக்குது. இருபுறமும் அந்த மண்டி போன அந்த இடத்த தாண்டி இவர் இப்படியே நடந்து ரோட்டில் போயிட்டு இருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் காதில் வந்து யாரோ சத்தம் போடுற மாதிரி கேட்டுருக்குங்க. அது என்னடா சத்தம்னு கேட்குறாருங்க. வேற எந்த சத்தம் கிடையாதுங்க. கென்னடி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு ஒரு பேரை சொல்லி தாங்க கூப்பிட்டுருக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா அங்கனுக்குள்ள யாருமே இல்லை. என்னடா அது யாருமே இல்லை, இங்கனுக்குள்ள யாரும் நம்ம பேரை கூப்பிட முடியும், ஒரு ஆட்டோக்கார் எது கூப்பிட்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஆட்டோக்காருக்கு இந்த பையனோட பேரே தெரியாது. பிரம்மையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 அடி எடுத்து இப்படி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. மறுபடியும் அந்த வாய்ஸ் திரும்ப கேட்குதுங்க. கென்னடி ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்குதுங்க. என்னடா அது திரும்ப கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் 4 அடியை எடுத்து டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடக்க ஆரம்பிச்ச அவருக்கு கொலையை நடிக்க போற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த ரோட்ட மைய பகுதியில் நடந்துட்டு இருக்காரு இல்லையா, கருகுமுன்னு இருட்டா இருக்காங்க கூடிய அந்த இடத்துல அந்த ஆள் ஒசரத்துல வளர்ந்துருக்கக்கூடிய அந்த பனை மரத்துல ஒரு உத்து பாக்குறாருங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு பெண்மணிங்க அந்த பனையோட உச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த உச்சியில வந்து உட்காந்துருக்காருங்க. அப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னடா அது யார் இந்த பொண்ணு இந்த இடத்துல உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்குறாங்க. ஆனா ஒரு முகம் எதுவுமே தெரியல, கருகுமுன்னு இருட்டா இருக்குன்னு சொல்லுது இல்லையா, அதனால அப்படி ஒரு மங்களான அதுல தாங்க தெரிஞ்சுக்குது. என்னடா இந்த நேரத்தில் யார் இப்படி உட்காந்துருக்கும் போது ஒருவேளை அது இது பொண்ணு தானா இல்லை வேற எதுவும் குரங்கு எதுவும் உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல மறுபடியும் நெருங்கி போறாங்க பயத்தோட. அதுக்கு பிறகு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட மொபைல்லாம் கிடையாதுங்க. அந்த டயத்துல வந்து மொபைல் கிடையாது. உடனே என்ன பண்றாருன்னா அந்த பயத்தோட சரி நம்ம எதுவும் பார்க்க வேணாம், நம்ம வாட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மரத்தை தாண்டி இப்படி கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போக பாக்குறாரு. மறுபடியும் கென்னடி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற சத்தம் கேட்குதுங்க. என்னடா அதை சத்தம் கேட்குது, அந்த மரத்துக்கிட்ட இருந்தா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை உத்து பாக்குறாருங்க. ஒரு கொலையே நடுங்கி போயிருச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துல வந்து ஒரு பெண்மணி உருவா இருக்கு அப்படின்னு சொன்னது இல்லையா, அப்படியே கிளக்கி அப்படி தாவுற மாதிரி அப்படியே ஒரு காட்சி ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்க. என்னடா இது இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பாக்குறாருங்க. அப்படி உத்து பார்த்துருக்க அந்த நேரத்தில் அந்த பெண்மணி நல்லா பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த கருகுமுட்டு இருக்கக்கூடிய அந்த உருவத்துல வந்து கண்கள் மட்டும் அப்படி பலர் அப்படின்ற ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்குங்க. என்னடா அது இப்படி பளிச்சுன்னு தெரியுது, ஒருவேளை மிருகமா எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுக்கத்துல என்ன பண்றாருன்னா மறுபடியும் 8 வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடக்க போற ஆரம்பிச்சவங்க கீழே யாரோ காலை பிடிச்சி இழுக்க மாதிரி லபக்குன்னு வாரி விடுற மாதிரி இருக்குதுங்க. டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துறாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க இது ஒரு ஆன்மாவோட வேலை அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த உருவம் அப்படி பண்ண வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துருக்காங்க. அடுத்த நிமிஷமே இவருக்கு பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் காலை லபக்குன்னு இப்படி வாரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த ரோட்டோட மையப்பகுதியில் இருக்காருன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த மையப்பகுதியில இருந்து அந்த பனைமரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சட்டுன்னு ஒரு பிடிச்சி காலை அப்படியே இழுத்துட்டு போகுதுங்க. உடனே ஒரு கத்த ஆரம்பிச்சாருங்க. என்னை விடுன்னு கத்த ஆரம்பிச்சாருங்க. இவரோட நல்ல நேரமா என்னன்னு தெரியலங்க, இவர் போடுற சத்தம் வந்து இந்த தூரத்துல இருந்தா பார்த்தீங்களா ஆட்டோக்காரர் அவருக்கு கேட்டுருதுங்க. உடனே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பையன் சத்தமா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆட்டோக்காரர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ வாங்கனுக்குள்ளே நிப்பாட்டிட்டு அப்படியே இருந்து மறுபடியும் அந்த இடத்த தாண்டி ஓடி வர ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த கன்னடின்ற வாலிபர் அந்த இடத்துக்கிட்ட மரத்துக்கிட்ட கீழே உழுந்து கிடக்கிறாரு இல்லையா, அதை அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த ஆட்டோ டிரைவர் அலறி போயிட்டாருங்க. உடனே தம்பி என்னடா பண்ற, இன்னும் அப்புறம் நீ விழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே அவர்கிட்ட வந்து இப்படி நெருங்கி பாக்குறாங்க. நெருங்கி பார்த்தோன்னே அந்த கென்னடின்றவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா ஒரு நிமிஷம் மேல பாருங்கண்ணா அப்படின்றாங்க. என்னடா தம்பி உளறிட்டு இருக்கா இந்த நேரத்துல, ஒழுங்கா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, நீங்க ஒரு நிமிஷம் மேல பாருங்கண்ணா, கோச்சுக்காக மேல பாருங்க அப்படின்ட்டு திரும்ப சொல்றாங்க. உடனே இந்த பனைமரத்தோட உச்சியை பாக்குறாருங்க. இந்த ஆட்டோக்காருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த கறி உருவங்க இன்னும் போகவே இல்லை போல, அதே இடத்துல இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு இந்த பனைமரத்தை உழுக்கிற மாதிரி உழுகிக்கிட்டு அப்படி சிரிக்குதுங்க கோரமா. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஆட்டோக்காரர் இல்லையா அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு அப்படி வேர்த்து வடவக்க நிற்கிறாருங்க. உடனே இதை பார்த்துட்டு ஒரு வேற எதுவுமே முடிவு எடுக்கிறாங்க. அந்த கென்னடி இருக்காரு இல்லையா, தம்பி உன் வீடு பக்கம் தான் இருக்குது, எப்படியா தப்பிச்சு போயிடுறா, என்னை ஆளை விடுறா, நான் என் பிள்ளை குட்டிகளாம் நான் பார்க்கணும், இங்கே நான் மாட்டிக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்கனுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் அவர் ஆட்டோ இருக்க திசையை நோக்கி அப்படியே ஓடிடுறாருங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னஞ்சலை அனுப்பிய கென்னடி இருக்கார் இல்லையா, அவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவருங்க, அவங்களோட குடும்பமும் சரி. அதனால இவர் என்ன பண்றாருன்னா கர்த்தரை வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேணும் அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல வந்து இயல்பான நிலைமைக்கு மாறி இருக்குங்க. உடனே என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல இனிமேல் நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ள இருந்து எந்திரிச்சிட்டு மறுபடியும் ஒரு 2-3 அடி எடுத்து வைக்கிறாருங்க. சுத்தி முத்தி இவர் வந்து அந்த பனைமரத்தை பார்த்துட்டே இருக்காரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அப்பாடா நம்ம தப்பிச்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி எடுத்து வச்சிருப்பாருங்க. மறுபடியும் ரோட்டோட மையப்பகுதியில் ஒரு கரிய உருவங்க நின்றுகிட்டு இருக்குதுங்க. அப்படி அந்த கரிய ஒரு முறைச்சு பார்த்துக்கிட்டே உத்து பார்த்துட்டு இருக்குதுங்க. அதை பார்த்த இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அது ஒரு பெண்மணியோட உருவம் தாங்க. அதுக்கு முன்னாடி இருட்டா அந்த புகை மாதிரி ஒரு புகை மூட்டத்துல தாங்க அந்த உருவம் காட்சியளிச்சிருக்கு. ஆனா அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா ஓரமா ஒரு நீல கலர்ல தாங்க இருந்துருக்குது. இனிமே நம்ம தப்பிப்போமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்காங்க. உத்து பார்த்த அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் சரக்கு இப்படி முன்னாடி வந்துட்டு ஒரு கண்ணத்தை சேர்த்து பலார்னு அடிச்சிருதுங்க. அப்படி அடிச்ச அடுத்த நிமிஷம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவனுக்குள்ளே மயங்கி உண்டார் போல. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டில் அப்பா அம்மா அவங்களுடைய சித்தப்பாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, என்னடா நம்மளோட பையன் வந்து நேரம் வந்திருக்கணுமே, ஃபோன் கூட இல்லை, ஃபோன் இருந்தாவது பேசியிருக்கலாம், ஆனால் அந்த பையனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் வச்சு டிவிஎஸ் பெட்டி எக்ஸல் வச்சு வண்டி அந்த டயத்தில் ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த வண்டி எடுத்துக்கிட்டு இவங்க வந்து மறுபடியும் தேடலாம், ஒருவேளை
வர வழியில் நடந்து கூட வந்துட்டு இருப்பேன், அப்படி பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட வராங்க. அப்படி இந்த சந்தேகத்தோட வந்துட்டு இருந்தவங்களுக்கு பேரெதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கென்னடி இருக்காரு இல்லையா, அவர் இந்த பனை மரத்துக்கு கீழே அப்படியே வாயில நுரத்துற மாதிரி இப்படி விழுந்து கிடக்குறாருங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட சித்தப்பா என்ன பண்றாருன்னா, யோ இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துக்கிட்டு அந்த பையனை வந்து அப்படியே தூக்கிக்கிட்டு இவங்க வீட்டுக்கே கிளம்பி போறாங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை வந்து கை காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு, இது பாம்பு கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா பாம்பு கடிச்சதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. பக்கத்துல ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க, அவங்க வந்து செக் பண்ணிருப்பாங்க போல. ஆனா அப்படி ஒரு எந்த ஒரு தடமும் இல்லை அப்படின்றதுனால வேற ஏதோ காரணத்தினாலதான் அப்படி மயக்கம் போட்டு கிடக்குறான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனை வந்து எழுப்பியிருக்காங்க முகத்துல தண்ணி அடிச்சு. அப்படி தண்ணி அடிச்சு எழுத்துப்படாதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து முடிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி இங்கே வந்தேன், நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னோடனே இவங்க வந்து சுத்தி இருக்கவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை நடந்திருக்கப்ப மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் போல, அதனால அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா வந்து இந்த கென்னடின்றவருக்கு வந்து காய்ச்சல்ன்றனால கல்லூரிக்குமே போகாம விடுமுறை எடுத்து வீட்டிலேயே தாங்க இருந்திருக்காரு. அப்படி இருக்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு நள்ளிரவு நேரத்தில் தோராயமா ஒரு மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கென்னடி மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பூரா அமானுஷ்ய புயலை வீச ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமா 1 மணின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு ஏதோ மாடுகள் பூரா கணக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க. என்னடா அது மாடு கத்திரமா இருக்குது, ஒருவேளை வெளியே ஆட்கள் எதுவும் நடமாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் உள்ள வந்துருச்சுன்னா கூட மாடுகள் வந்து கொஞ்சம் பயத்தில் வந்து அலருங்க. அந்த காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வீட்டில் இருந்து ஒரு 2 பேர் மட்டும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி வெளியே வந்து பார்த்தா எந்த ஒரு நாயும் கிடையாதுங்க. ஆனால் மாடுகள் பூரா அப்படி கத்திட்டே இருக்குதுங்க. அப்படி கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க பூரா லைட்டை போட்டுட்டு மாட்டு கொட்டைக்கு பக்கத்தில் போயிட்டு அவங்க நெருங்கி போய் பார்க்குறாங்க. மாடுகள் பூரா ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படி விகாரமா ஒரு வெறிக்கிற தோணியில வந்து அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்குங்க. இதை பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா அது ஏதோ ஒரு இடத்த அப்படி பார்த்துட்டு இருக்குது, அந்த இடத்துல யார் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பூரா அந்த இடத்த பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. உடனே இதை பார்த்துக்கிட்டு என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்குது, அப்படி வித்தியாசமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுடைய கண்கள் பூரா வேற ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிருக்குங்க. அப்படி பார்த்து அவங்களுக்கு கொலையை நடுங்கி போச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யாரோ ஒரு பெண்மணி போலங்க அப்படி முடியை விரிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மூலையில் உட்காந்துட்டு அழுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. யார் மணி என்னமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க சத்தம் போடுறாங்க. ஆனா அந்த சத்தத்துக்கு ரிப்ளைவே வரலங்க. தலைவிரி கோணத்தோட அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்குங்க. இதை கேட்டுட்டு மறுபடியும் 2 அடி எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி நகர்ந்து போறாங்க. மறுபடியும் உங்களுக்கு பேர் தெரிச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இவங்க வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டுல இருந்து யாரோ ஐயோ அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்த திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த பெண்மணியே ஆளே காணோம். உடனே அந்த சத்தத்தை கேட்டுட்டு சரி நம்ம அந்த வீட்டுக்குள்ள போய் யார் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டையை நோக்கி போறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல் முன்னாடி ஆட்டு உரல் இருந்துருக்குங்க. நிறைய பேர் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பயும் ஒரு சிலர் வீட்டுல எல்லாம் இருக்குது. ஆட்டு உரல்ல மாவு அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆட்டு உரல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தானாவே சுத்திட்டு இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அப்படியே வேர்த்து வடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்னடா அது வெயிட்டான கல், இது எப்பறம் தானா சுத்தம், அப்படி கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே அப்படியே பயத்துல வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியலங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போறாங்க. இவங்களுடைய அந்த பையன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கென்னடி, அவரோட ரூம்ல இருந்தாங்க சத்தம் கேட்குது. உடனே இந்த கென்னடியோட ரூம்குள்ள போய் பார்க்கறாங்க. அப்படியே ஃபேனு கிட்ட நின்றுக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு மேலே உத்து பார்த்துட்டு விகாரமா இருந்துக்கிட்டு ஆன் அப்படின்னு கத்திட்டு இருக்காருங்க. என்னடா அது இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி என்னடா பண்ற, ஒழுங்கா கீழே இறங்கி வாடா அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்படி மெத்த மேலே இருந்துட்டு ஜங்குன்னு குதிச்சிருக்காருங்க. உடனே அவங்களோட பையனை என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து இறக்கி விட்டு இவங்களுடைய பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ப்ரே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த பையன் இருக்காரு இல்லையா, அவர் இயல்பான நிலைமைக்கு வந்துடுறாருங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இந்த சர்ச்சோட ஃபாதர் வந்து கென்னடி அவங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜபம் பண்ணி இந்த ப்ரே பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்கவங்க அவங்களுடைய உறவினர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பூரா கூடயே நடிக்க போயிடுச்சுங்க. அப்படி இந்த சர்ச் ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட பையன் மேல உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வேற யாரும் கிடையாது, உங்க வீட்டு பொண்ணு தான் அப்படின்றாருங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடிங்க இந்த கென்னடி இருக்காரு இல்லையா, அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சித்தப்பா, அவங்களுக்கு வந்து ஜெர்ரி அப்படின்ற ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த கென்னடி படிக்கிறார் பார்த்தீங்கன்னா கல்லூரி, அதே கல்லூரியில் தாங்க இவரும் ஒன்றா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே 1 வயசு தாங்க டிஃபரன்ஸு. அப்படின்றனால போடா வாடா அப்படின்ற மாதிரி தாங்க பாசமாக தாங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜெர்ரி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து உடம்பால ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு திருநங்கையா மாறிட்டு இருக்காரு அப்படின்றத அவர் ஒரு சில நேரத்தில் வந்து உணர்ந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லேயே யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த கல்லூரி போகிற சமயத்தில் ஒரு சில நேரம் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த திருநங்கையா பெண்ணா மாறக்கூடிய அந்த செயலை வந்து ஒரு ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. அப்படி ஈடுபடுறது வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கார் இல்லையா ஜெர்ரி, அவர் கூப்பிட்டு குடும்பத்தில் ஒரு பெரிய சண்டையை நடக்குதுங்க. சண்டை நடந்ததுக்கப்புறம் அந்த கென்னடியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா உங்களுடைய பையனை கூட்டிகிட்டு நீங்கள் தனியாக போயிருங்க, இல்லைன்னா நாங்கள் தனியாக போயிடும், இந்த ஊருக்குள்ளெல்லாம் எங்களால் கௌரவமாக வாழ முடியாது, அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பையனை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அவங்களோட தம்பி என்ன பண்ணுறாருன்னா,
என்னோட பையன் இப்படி மாறுவான் நான் நினச்சி கூட பார்க்கல, அவனை எப்படியாவது மாற்ற ட்ரை பண்ணுறேன், நீங்கள் இப்படி கோச்சுக்காதீங்கண்ணா அப்படின்ட்டு அவர் வந்து வருத்தத்தோட சொல்லியிருக்காருங்க. ஆனால் அந்த பையன் கொஞ்சம் கூட மாற மாதிரி தெரியலங்க. அவருக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ன்றனால வர்றது கூடியது வந்து இயல்பானதாங்க. இதை வந்து நம்ம நினைச்சாலும் மாற்ற முடியாதுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்றதுனால பையனை வந்து செல்லமாக தாங்க வளர்த்துருக்காங்க. அதனால அந்த பையன் அவனோட வழியிலே போட்டோம், அவனை நம்ம எதுவும் திருத்த வேணாம், அவனோட பாதையிலே போட்டோம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பிறகு வந்து உங்களுடைய அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, கென்னடியோட அப்பா, அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு ஒரு இந்த கென்னடியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு உங்களுடைய குடும்பமே என்ன பண்றாங்கன்னா, இந்த பையன் இப்படி இந்த ஜெர்ரி அப்படின்ற அந்த பையன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து திருநங்கையா மாறுறதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, அப்படியே இந்த பையனை இயல்பா விட்டுறாங்க. அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் கழிச்சு இந்த கென்னடிக்கும் அந்த ஜெர்ரின்ற அந்த திருநங்கை இருக்காங்க பார்த்தீங்களா, 2 பேருக்கும் 1 வயசு டிஃபரன்ஸ் இருந்தாலுமே 2 பேருமே ஒரே கல்லூரி தாங்க படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய படிக்கக்கூடிய அந்த படிப்பு என்ன பார்த்தீங்கன்னா BA தாங்க. தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார் படிப்புக்கு தாங்க அவங்க 2 பேருமே படிச்சிருக்காங்க. அப்படி படிச்சிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் இப்போ வட்டாரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா, கென்னடி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா உன்னோட தம்பி இப்படி திருநங்கையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிண்டல் கேள்வி பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு கென்னடியோட மனசு வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருக்குங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட தம்பி இருக்காங்க ஜெர்ரி இருக்காங்க பார்த்தீங்களா, திருநங்கையா மாறினவங்க, அவங்கள்ட்ட கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காருங்க. உங்க வீட்டில் வேணா ஏற்றுக்கலாம், எங்க வீட்டில் வேணா ஏற்றுக்கலாம், ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ ஒழுங்கா நீ இயல்பாகவே இருந்துக்கோ, இல்லைன்னா என் கூட வந்து படிக்காத, நீ தனியாக போய் படி, நான் இந்த காலேஜை விட்டு போக மாட்டேன், நீ வேணா வேற காலேஜில் போய் சேர்ந்துக்கோ, என் முகத்திலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்குங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாலையே வீட்டுக்கு வந்துடுறாங்க கல்லூரியை முடிச்சுட்டு. அப்படி கல்லூரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இந்த கென்னடி என்ன பண்றாருன்னா, அந்த பிரச்சனை அதோட விடாதுங்க, மறுபடியும் தொடர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சபையில வந்து என்ன பண்றாருன்னா, இவனை வந்து தனியா ஒரு காலேஜில் சேர்த்து விட்டுருங்க, இவன் இருக்கிறனால எனக்கு ஊருக்குள்ள பூரா அசிங்கமா இருக்குது, காலேஜ்லயும் பசங்க பூரா அசிங்கப்படுத்துறாங்க, இவன் இருக்கிறதுக்கு இவன் செத்தே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுறாங்க. அப்படி விட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்ரி இருக்கா பார்த்தீங்களா, ரொம்ப மனசுடைஞ்சு போயிடறாங்க. ஏன்னா அந்த கென்னடி மேல அலாதி பிரியம் கொண்டவங்களாங்க. அப்படி பாச வச்சிருக்கவனே இப்படி வந்து நம்மளை வெறுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசே விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு சண்டே அப்படின்றதுனால அவங்க வந்து வீட்டில் மாடுகள் தான் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த மாடுகளை பூரா வயக்காடுக்கு வந்து மேய்க்க போறது இந்த மாதிரி வேலையில வந்து இவங்க 2 பேருமே இயல்பான நிலையிலே வந்து ஈடுபடுவாங்க. அப்படி இந்த மாடை மேய்க்க போற அன்றைய நேரத்தை பார்த்தீங்கன்னா, தோராயமா ஒரு 12 மணி இருக்குங்க நேரம். அப்படி இந்த பனை மரத்துக்கிட்ட வந்து இந்த ஜெர்ரி இருக்காங்க இல்லையா, திருநங்கையா மாறுறவங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மாடை அங்கனுக்குள்ள கட்டி விட்டுட்டு அங்கனுக்குள்ள மேய்ச்சலுக்காக விட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பாம்பு குத்தி இருக்கும் போலங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்றதுனால கீழே சுருண்டு விழுகுறாங்க. இவங்க எவ்வளவோ சத்தம் போட்டு கூட சுற்றி இருக்கவங்க யாருமே வரலங்க. யாருமே வராத காரணத்தினால அந்த இடத்துல துடிச்சு அப்படியே அந்த ஜெர்ரின்றவங்க வந்து அப்படியே இறந்தே போயிறாங்க. 1/2 மணி நேரம் அந்த இடத்துல யாருமே வரலங்க. பக்கத்துல மேய்ச்சலுக்கு போன கென்னடி என்ன பண்றாருன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கே நெருங்கி வராங்க. அப்படி நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜெர்ரியை பாக்குறாங்க. அவங்க வந்து மயக்கமான நிலையில கடந்திருக்காங்க. பார்த்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, சரி சும்மா தூங்கிட்டு இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தாண்டி போலாம் முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வாயில நுரத்துல இருக்கிறது அப்பதாங்க உத்து பாக்குறாரு. உடனே என்ன பண்றாருன்னா, பக்கத்துல போய் நெருங்கி போயிட்டு அவங்கள போய் குளுக்குன்னு குளுக்குறாருங்க. ஆனா அந்த ஜெர்ரின்ற அவங்க வந்து எந்திரிக்கவே இல்லைங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அப்பதாங்க அவங்க ஒரு இடத்த பாக்குறாங்க, காலுக்கில வந்து ஏதோ பாம்பு குத்துற மாதிரி ஒரு தடை இருந்துங்க. இதை பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போய் அலறி அடிச்சு சொல்றாங்க நடந்த விஷயத்த போறான். சொன்னதுக்கு அப்புறம் அந்த உறவினர்கள் பூரா எல்லாருமே நெருங்கி வந்து பாக்குறாங்க, அந்த ஜெர்ரின்றவர் இறந்து கிடக்குறாரு. அதுக்கு பிறகு அவருடைய இறுதி சடங்குலாம் முடிச்சிடறாங்க. இறுதி சடங்கு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தாங்க இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்குது. இப்படி இந்த சர்ச் ஃபாதர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு அவங்க உறவினர்களாக என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய பொண்ணை இழந்தது வந்து எங்களுக்கு வருத்தம் தான், அதுக்காக மறுபடியும் எங்களை ஏன் தொந்தரவு கொடுக்குறா அப்படின்ட்டு அந்த ஃபாதர்கிட்டே திரும்ப கேட்குறாங்க. இதுக்கு ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அந்த ஆன்மாவே உடம்புல வந்து இறங்கி பேசினா தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து இந்த கென்னடியோட உடம்புல வந்து மறுபடியும் வர வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க நினைச்ச மாதிரியே இந்த கென்னடியோட உடம்புல வந்து அந்த ஜெர்ரியோட ஆன்மா வந்து ஏறிடுதுங்க. அப்படி கென்னடியோட உடம்புக்குள்ள இறங்குன இந்த ஜெர்ரியோட ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, பாம்பு கடிச்சதுனால என்னோட குடும்பத்தை நான் இழந்துட்டேன், எனக்கு இப்படிலாம் வாழணும் அப்படிலாம் வாழணும்னு நிறைய ஆசை இருந்துச்சு, அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாமே போயிட்டேன், என்னால் அந்த இடத்த தாண்டி எங்கேயும் போக முடியல, அந்த இடத்துலயே அலைஞ்சிட்டு இருக்கிறேன், என்னோட உறவுக்காரங்க எப்பயாவது என்கிட்ட வருவாங்க அப்படின்னு பாக்குறேன், ஆனா யாருமே வரல. அப்படி இருக்கையில தான் இந்த கென்னடி வந்து என்னோட இடத்துக்கே வந்தான். சின்ன வயசுல இருந்து மேல நான் அலாதி பிரியம் வச்சிருக்கிறேன், திடீர்னு என்னை வெறுத்துட்டான், என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, இருந்தாலுமே இவெல்லாம் நான் அலாதி பிரியம் வச்சிருக்கிறதுனால இவனை வந்து நான் கூட கூட்டிட்டு போலாம் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இதை கேட்டுட்டு சுற்றி இருக்க உறவுக்காரங்களுக்கு பூரா தூக்கி வாரி போட்டுச்சுங்க. உடனே இந்த ஆன்மாவை பார்த்துட்டு இந்த உறவுக்காரங்களாம் அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வாரிசு அப்படின்னு சொன்னாலே இந்த கென்னடி ஜெர்ரி நீங்க 2 பேர் மட்டும் தான், நீயுமே இல்லாம போயிட்ட, இப்ப இந்த கென்னடி ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான், அதனால அவனுமே நீ கூட்டிட்டு போயிட்டேன்னா எங்களுக்கு வேற யாருமே இல்லமா, எங்களுக்கு வேற எந்த நாதியும் கிடையாதுமா, அவனை நம்பிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தப்பா இருக்காரு இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா, அவங்களும் அழுகுறாருங்க. இந்த கென்னடியோட அப்பாவும் அழுகுறாருங்க. இதை கேட்டுட்டு அந்த ஆன்மாக்கு வந்து கொஞ்சம் கூட மனசே இறங்கலங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருக்குங்க, இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் அவனை கூட்டிகிட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்குங்க.
அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க தொடர்ந்து அந்த ஆன்மா கூட மறுபடியும் பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்படி பேசினதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா வந்து மனசரங்கி போயிடுச்சு போலங்க. உடனே என்ன சொல்லுதுன்னா, இனிமே உங்க குடும்பத்துக்கு நான் தொந்தரவாவே இருக்க மாட்டேன், என்னை வந்து நீங்க எப்பயாச்சும் மனசுல நினைச்சாலே போதும், நான் அங்கனுக்குள்ளதான் இருப்பேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துப்பேன், நீங்க வந்து எப்பவுமே என்னை மறந்துடாதீங்க, நான் உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்றது ஒரு ஞாபகமா நீங்க வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஒரு குறையோட யாராவது ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களோட வாழ்க்கையில வாழ விடுங்க, அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும், அவங்களுக்குன்னு உணர்வு இருக்கும், அதை மதிச்சுக்கோங்க, யாரையுமே அவங்களோட மனசை வந்து புண்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை விட்டு அப்படியே வெளியேறிடுதுங்க. அதுக்கு பிறகு இந்த சர்ச் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆன்மா வந்து சொல்லிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது, தைரியமா வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தைரியம் கொடுத்து உங்களுடைய அந்த கென்னடி இருக்கார் இல்லையா, அவர் வந்து மயக்கத்தில் வந்து முடிச்சிட்டாருங்க. அப்படி வீட்டு கூட்டிட்டு வந்துறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவால எந்த ஒரு தொந்தரவுமே இல்லையாங்க. கர்த்தரோட கிருபையோட போய் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பிச்சு முடிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பி கென்னடிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. இது போன்ற தரமான சுவாரஸ்யமான த்ரில்லான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.